Hi viewers, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 10th மேத்ஸ்ல எக்சர்சைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா find a cross b, a cross a, b cross a கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல a and b கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் and third சப்டிவிஷன், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படினா என்ன கண்டுபிடிக்கணும்? a cross b, a cross a, b cross a கண்டுபிடிக்கணும். aங்கிறது வந்து 2, -2, 3. bங்கிறது வந்து 1, -4. ஸோ a cross b என்னவா இருக்கும்? 2, -2, 3 cross 2, -2, 3. ஸோ which is ordered pass எழுதணும்னா ஃபஸ்ட்டு 2 இதெல்லாம் மேப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 2, 2, 2, -2, 2, 3 -2, 2 -2, -2 -2, 3 அடுத்து 3 ஓட மேப் பண்ணோம்னா 3, 2 3, -2 3, 3. ஓகேவா? ஸோ இது வந்து a cross b. அடுத்தது a cross a அதே மாதிரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சாரி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது a cross a. இது வந்து a இல்லையா, மாற்றி எழுதிட்டேன். ஓகே சாரி, a cross a இது. ஸோ இப்போ a cross b கண்டுபிடிக்கிறோம். 2, -2, 3 cross bங்கிறது வந்து 1, -4. அதை தான் மாற்றி முன்னாடி எழுதிட்டேன். ஸோ அது வந்து a cross a எப்படியும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ a cross aனா ஏங்கிற செட்டு cross அதே திரும்ப ஏங்கிற செட்டை வச்சு எழுதிட்டேன். அடுத்து a cross bங்கிறதுக்கு 2, 1 2, -4 -2, 1 -2, -4 3, 1 3, -4. இது வந்து a cross b. அடுத்தது என்ன இருக்குது? b cross a கண்டுபிடிக்கணும். ஸோ b cross aனா bங்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும். bங்கிற செட்டு 1, -4 cross ஏங்கிற செட்டு 2, -2, 3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 வச்சு மேப் பண்ணும். 1, 2 1, -2 1, 3 -4, 2 -4, -2 -4, 3. ஓகேவா? இது b cross a. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு p, q. a அண்ட் b ரெண்டுமே வந்து செட்டு p, q தான். ஓகேவா? ஸோ ஏங்கிறது p, q, bங்கிற செட்டும் p, q. ஸோ a cross b ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா p, q cross p, q. ஸோ என்ன எழுதுவோம் உள்ள? p, p, q. அடுத்து q, p, q, q. அடுத்தது a cross aனாலும் அதே தான் வரும். பிகாஸ் ஏங்கிறது p, q cross அதே ஏங்கிறது p, q. ஸோ இதே ஆன்சர் தான் திரும்ப வரும். ஓகேவா? இட்ஸ் சேம் அஸ் a cross b. p, 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 q, q, p, q, q. அதே மாதிரி b cross ஏன்னு எழுதினாலும் இதே தான் வரும். பிகாஸ் அதுவும் ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா? ஸோ இதை வந்து போடணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக திரும்ப நான் எழுதினேன். b cross ஏனாலும் அதே தான் p, q, p, q தான் இப்போ எழுத போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் அதுக்கோட அந்த கண்டிஷன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ விச் இஸ் ஆல்சோ சேம். ஓகேவா? ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a ஈக்குவல் டு தேர்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குது? a ஈக்குவல் டு m, n. bங்கிற செட்டு வந்து எம்டின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் நமக்கு கொடுக்க வேண்டிய செட்டு எல்லாமே வந்து நான் எம்டியாக இருக்கணும். ஓகேவா? அதில் ஒன்று எம்டியாக இருந்தாலும் அதோடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஹோலும் எம்டி ஆகிடும். ஓகே? ஸோ அப்போ ஏங்கிறது செட்டு கொடுத்துருக்கு, பிங்கிறது எம்டி செட்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிச்சாலும் என்னது தான்? எம்டி தான் வரும். a cross bனாலும் எம்டி தான், a cross aனாலும் a cross b வந்து எம்டி. ஸோ விச் இஸ் எம்டி. a cross a அப்படின்னாக்கா m, n
cross ஏங்கிறது m, n. ஸோ இதுக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோன்னா m, 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 n, n, m, n, n. அடுத்தது b cross ஏன்னு கண்டுபிடிச்சோன்னா பிங்கிறது எம்டிங்கிறதுனால இதில் ஏங்கிறது ஒரு செட்டு. ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கண்டுபிடிச்சாச்சு. இதுலேயும் பிங்கிற செட்டு எம்டி, ஸோ அதனால் ஹோல் செட்டு எம்டி. இதுலேயும் பி எம்டி, ஸோ அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் எம்டி. அவ்வளோதான். ஓகே.